Good evening, students. Most of you find it difficult to understand the essay Essence of Poetry. Let me try to explain it. ஸோ poetry அப்படிங்கிறது இன்டிஃபைனபிள்னு சொல்கிறாரு. இவர் இவரோட ஒர்க்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி பேசுகிறாரு. இஸ் நாட் டாக்கிங் அபவுட் அதர்ஸ் poems. இன்ஸ்டெட் ஹீஸ் டாக்கிங் அபவுட் his own poetry. ரைட். ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, poetry அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் he says is it is elusive அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் ஒன் profound அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கிரேட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி தேர்ட் ஒன் இன்டிஃபைனபிள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது, அதுதான் poetry அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நான் அதை அனலைஸ் பண்ணி poetryக்கு எதெல்லாம் எசென்ஷியல் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோன்னா, an ordinary man's idea of poetry அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆர்டினரி மேன் ஒரு poetry அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ளஷர், ஒரு இமேஜினேஷன் இருக்கணும், இன்டலெக்சுவலாக அது ரீச் ஆகணும். அதே மாதிரி ஒரு சென்ஸ், இயரோ இல்லை ஐயோ யூஸ் பண்ணி நம்ம அதை சென்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு மூவினா அதை பார்க்குறோம், தென் வி ரியலைஸ். அதே ஒரு ஆடியோ அப்படின்னா நம்ம கேட்குறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம செரிஷ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஆல். அப்போது என்டர்டெயின்மெண்ட், இப்போ ஒரு காமெடியை பார்க்குறோம், உடனே நான் சிரிக்கிறேன், என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அதில் டீப்பர் மீனிங் ஏதாவது இருக்கா, அதில் என்ன பாயிண்ட் சொசைட்டிக்கு சொல்ல வராரு, இல்லை என்ன டைரக்டர் சொசைட்டிக்கு சொல்ல வராரு, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ரைட். அதுதான் ஒரு ஆர்டினரி மேனோட ஐடியா ஆஃப் poetry. ஆனால் ஒரு ட்ரூ போயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தங்களோட சோலை ரீச் ஆகணும். ஒருத்தங்களோட சோலை ரீச் ஆகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இமேஜினேஷன் இன்டலெக்சுவலாகவும் இமேஜினேஷன் இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி ஏதாவது ஒரு சென்ஸ் மூலிமா ரீச் ஆகிறதோடு இல்லாமல் உங்களோட சோலுக்கு ரீச் ஆகணும். அதுதான் poetry. அப்படி இருக்கிற poetry தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிவைன் poetry அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் டிவைன் பவரை கொடுக்கறது தான் அந்த மாதிரி ரீச் ஆகும். அப்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரைட்டர், அதாவது ஸ்பிரிச்சுவல் poet என்ன பண்ணுவார் அப்படின்னா, சோல்லேருந்து எழுதுவார். அந்த சோல் இமேஜினேஷன் இருக்கும், இன்டலெக்சுவல் இருக்கும். அதே மாதிரி இயர்ஸ் மூலிமா, அதாவது எனி ஆஃப் த சென்ஸ் மூலிமா நம்ம அதை ரிசீவ் பண்ணுவோம். அந்த ரிசீவ் பண்ணது அந்த சென்ஸோடு நிற்காது, அதுக்கப்புறம் இட் ரீச்சஸ் யுவர் சோல். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்க poetry வில் கிவ் யூ அ ப்ளஷர், அதாவது டிவைன் ப்ளஷர், ஸ்பிரிச்சுவல் ஜாயை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அதே அந்த மாதிரியான poetry கிரேட் ஃபார்மேட்டிவ் அண்ட் illuminative பவர். அந்த poetryக்கு தான் ஒரு illuminative பவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டினரி poetryக்கும் ஒரு டிவைன் poetryக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக் ஐடியா ஆஃப் poetry. நார்மலாக கிரிட்டிக் என்ன பண்ணுவார், கிரிட்டிக் அப்படிங்கிறவர் ஒரு poem அனலைஸ் பண்ணும்போது டெக்னிக்காலிட்டியை தான் பார்ப்பார். டெக்னிக்கலாக அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். பட் when it is coming to the creation of spiritual poems அப்படிங்கும்போது it is not, you cannot talk about technicality at all. Heat of creationல when God has given you permission to write about something, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, you wanted to write it out. அப்போது அந்த heat of creationல உங்களுக்கு அது ஃபுல்லாக மறந்துடும். ரைட். இந்த டெக்னிக்காலிட்டியை நான் ஃபாலோ பண்ணணும், இந்த இடத்துல இந்த ரைம் தான் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல இந்த மாதிரியான லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரைட் இட் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இந்த மெக்கானிக்கல் திங்ஸ் எல்லாம் நான் மைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் கிரிட்டிக் ஐடியா. என்ன, டெக்னிக்காலிட்டி இருக்கணும். ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் poet எப்படி எழுதுவார் அப்படின்னா, அந்த டெக்னிக்காலிட்டி எல்லாம் மைண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரஃப்ரிதமிக் வேர்டு. பாரஃப்ரிதமிக் வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, poetry அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் poetic utterance. அதாவது ஸ்பிரிச்சுவல் poem அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் poetic utterance. அப்போது நீங்கள் வேர்ட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது அந்த வேர்ட்ஸோடையே லோட் பண்ணுறீங்க. என்ன லோட் பண்ணுறீங்க, நிறைய ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஐடியாஸை லோட் பண்ணுறீங்க. நார்மலாக ஒரு தத்துவ புக்கோ, இது ஃபிலாசபி பேஸ் பண்ணதோ இல்லை டிவைன் பேஸ் பண்ண புக்கையோ நம்மளால் ஈஸியாக படிக்க முடியாது. எவ்ரிபடி கேனாட் ரீட் கருட புராணம், ரைட்? லைக்வைஸ் இவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஈஸியாக அந்த வேர்ட்ஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாரு. த பியோர் ஸ்பிரிச்சுவல் ஜாய் விச் என்டர்ஸ் இன்டு த வேர்ல்ட் makes poetry intensely indefinable, because of which it makes
the poem indefinable. அப்போது அந்த வேர்ட்ஸில் லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி வரவே வராது அப்படின்னு சொல்கிறாரு. In that state of spiritual excitement, a poet exposes his self-vision. Self-vision அப்படின்னா நான் வந்து காடை இப்படி தான் பார்த்தேன், நான் வந்து இதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு செல்ஃப் விஷன் தருது. அதே மாதிரி வேர்ல்டுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது, வேர்ல்டுக்கு கைடன்ஸ், நீங்களும் இப்படி பாருங்கள், நீங்களும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாரு. poetry tries to express something which is beyond the appearance of the object. இப்போ ஒரு ஃப்ளாரை பார்த்தோன்னா வெறும் ஃப்ளார், இது வந்து இந்த கலரில் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லாமல் there is something beyond that, அதுக்கு பின்னாடி something is there, someone is there அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுதான் ஒரு poetோட வேலை, அதாவது ஸ்பிரிச்சுவல் poet, டிவைன் poet. ஓகே, அடுத்தது திருப்பியும் ஆர்டினரி ஸ்பீச்சும் பொயட்டிக் ஸ்பீச்சையும் டிஃபைன் பண்ணுறாரு. வாட் இஸ் திஸ் ஆர்டினரி ஸ்பீச் அண்ட் வாட் இஸ் திஸ் பொயட்டிக் ஸ்பீச்? ஆர்டினரி ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சும்மா கம் சிட் ஹியர் அப்படிங்கிறதுல திஸ் நத்திங். ஓகே, கம் சிட் அப்படின்னா ஒரே மீனிங் தான். அதில் வந்து இன்டெப்த் மீனிங் என்ன, அதில் என்ன இன்டென்ஸ் மீனிங் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் we are not going to analyze, right? And he's talking about two different languages. One is the primitive language, other is modern language. Primitive language பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ். ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் எப்படி இருந்தது, இட் வாஸ் லைக் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுலேயே பார்த்திங்கன்னா தே வாண்டட் டு கன்வே சம்திங், தட் இஸ் ஆல். அதில் வந்து இன்டென்ஸ் மீனிங், அதுலேயே டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஒரு வேர்டு இப்போ சிட் அப்படின்னா அதுதான் மீனிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து சிட் அப்படிங்கிறதுல நீங்கள் அதுலேயே ஒரு வேர்டை வந்து சேர்த்தும் போது இட் பிகம்ஸ் அ காம்பவுண்ட் நவுன் அண்ட் தேர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ் பிஹைண்ட். ஓகே, இப்போ வந்து பேபி சிட்டர் அப்படின்னு இஆர் ஆட் பண்ணுறாங்க, ஸோ பேபி சிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து வர தான் காயின் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் லாங்குவேஜ், ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, இதுதான் அப்படிங்கிற மாதிரி லேட்டர் இட் காட் டெவலப்ட் இல்லையா. ஸோ அப்படி இருக்க லாங்குவேஜில் இன்டெலெக்சுவல் ஐடியாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஆனால் மாடர்ன் லாங்குவேஜ் அப்படி கிடையாது. இஃப் யூ ஜஸ்ட் ரீட் மாடர்ன் poets, they'll be to the point and there will be in-depth meaning also. In-depth meaning நிறைய இருக்கும். நீங்கள் poetryயோட நீங்கள் மாடர்ன் பிக்சர், அதாவது பெயிண்டிங் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மாடர்ன் பெயிண்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன தெரியாது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க இன்டெப்த் மீனிங் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பழைய டான்ஜூ பெயிண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு, இது கிருஷ்ணர்னா கிருஷ்ணர், இது வந்து ராமர்னா ராமர்னு நமக்கு தெரியும். பட் மாடர்ன் பெயிண்டிங் அப்படி கிடையாது, அதை தான் இவர் சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இன்டெப்த் மீனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்டெப்த் மீனிங்கை தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த இன்டெப்த் மீனிங்லேயும் இந்த டிவைன் பவரை ஆட் பண்ணும் போது உங்களுக்கு சுத்தமாக புரியாதுன்னு சொல்கிறாரு. உண்மை அதுதான், சுத்தமாக நமக்கு புரியறதில்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டினரி ஸ்பீச். இப்போ ஆர்டினரி ஸ்பீச் அப்படிங்கிறதுக்கு வந்து நோ ரிதம் தேவையில்லை, நோ ஸ்டைல், தர் இஸ் நோ ஸ்டைல் ரெக்வயர்ட், எவ்ரி திங் இஸ் நாட் நெசசரி, அதாவது இந்த ரைட்டிங் ஸ்டைலெல்லாம் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் poetry அப்படிங்கிறது என்னென்னா there should be some style இல்லையா. ஸோ அந்த ஃபார்ம் எல்லாம் இல்லாமல் இருக்காது, ஆனால் கொஞ்சம் ஃபார்ம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ரோஸ் ஸ்டைலுக்கும் ஒரு poetryக்கும் நாங்கள் டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த லிட்ரரி ஃபார்ம்ஸ் கொஞ்சம், அந்த ரைம் ஸ்கீம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் in order to differentiate poem from prose. ரைட். நெக்ஸ்ட் விஷன் ஆஃப் poet. விஷன் ஆஃப் poet அப்படிங்கிறதுல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காட் இஸ் கிவன் யூ அன் ஐடியா. இப்போது நான் வந்து இந்த ஐடியாவை நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட் வந்து திடீர்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து எனக்கு கொடுக்குறாரு. உடனே நான் என்ன பண்ணுவேன், எழுத ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு ஹீட் ஆஃப் க்ரியேஷனில் இருப்பேன். ஓகே, இதை தான் எழுதணும், இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் எழுத ஆரம்பிப்பேன். நான் வந்து அதை கன்வே பண்ணணும். அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஒரு பர்சனை பற்றி இருக்கலாம், ஒரு காடை பற்றி இருக்கலாம், நேச்சரை பற்றி இருக்கலாம், மேனை பற்றி இருக்கலாம், லைஃப் ஆஃப் க்ரியேச்சர்ஸ் பற்றி இருக்கலாம், லைஃப் ஆஃப் திங்ஸை பற்றி இருக்கலாம், எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கிவ் அவுட் திங்ஸ். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் ஒரு poetry க்ரியேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ ஹை poetry. அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் ஏன் அப்படின்னா அது வந்து டிவைன் ஸ்பிரிட்டோடு நான் எழுதுறது. அப்போது அந்த வேர்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த லோட் பண்ணிடும். என்ன அப்படின்னா அந்த இமோஷன்ஸ், இன்டெலெக்சுவல் இது இமேஜினேஷன் அது எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ரீச் த சோல். அப்படி வந்து அந்த poetry வந்து அந்த சோலை ரீச் ஆகலை அப்படின்னா I cannot call it a divine poetry அப்படின்னு சொல்கிறாரு. I think you can understand.
லாஸ்ட் திங் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, போய்ட்ரி அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் பியூட்டி அண்ட் ட்ரூத் அண்ட் ஹீஸ் டாக்கிங் அபவுட் டூ திங்ஸ். ஓகே, அவுட்வேர்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல், த ரியல் ஆர் ஸ்பிரிச்சுவல். அவுட்வேர்ட் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் எழுதுறது, ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா இன்டெப்த்தோடு எழுதுறது, அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் இட் இஸ். இது வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். எசன்ஸ் ஆஃப் போய்ட்ரி கேட்டாலும் இதே எழுதுங்க, அதே மாதிரி ஸ்டைல் அண்ட் சப்ஸ்டன்ஸ் கேட்டாலும் இதே எழுதுங்க. ரைட்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.